குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ஆகஸ்ட் 8 இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூஸாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க. பட் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வர்றது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஓகேங்களா. எந்த இதில் என்ன சொல்கிறது ரீஜன்லன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிஸில் வந்து ஒரு டைப் அப்படிங்கிறது போடுறாங்க, ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. இதை தாண்டி வந்து பெருசாக எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், இந்தியா இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆர்கனைசேஷன் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எந்த ஸ்டேட் வந்து அதிக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஓகே, மணியை வச்சு தான் சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து டாப். குஜராத் எவ்வளவு? 9.83 லட்சம் கோடி, 9.83. இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா யூஎஸ்ஏக்கு. யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைனரி, ஓகே, பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் வந்து நிறையா வாங்குறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீ ஃபுட்ஸுக்கு இதாக அந்த ஸ்ட்ரிம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இறால். அது வந்து யூஎஸ்ஏ வந்து குஜராத்திட்டிருந்து நிறைய வாங்குறாங்க, ஓகேவா. குஜராத்தோட கோஸ்டல் ரீஜன் எவ்வளவு? 2340, ஓகே, கிலோமீட்டர். அதுதான், ஓகே. சப்போஸ் நீங்கள் இது கூட பார்த்துங்க, செகண்ட் பிளேஸ் யார்? நெதர்லாண்டு இருக்காங்க. தேர்டு யூஎஸ்ஏ. 3 போதும், ஓகேங்களா, 3 போதும். இதை தாண்டி வந்து பெருசாக கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை தாண்டி வந்து செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா இருக்காங்க. தேர்டு வந்து தமிழ்நாடு இருக்குது, ஓகேங்களா. மகாராஷ்டிரா, தேர்டு வந்து தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக எலக்ட்ரானிக்ஸும் டெக்ஸ்டைலும் அதிகமாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்டேட் மட்டும் பார்த்துங்க. இது 5மே வந்து ஜிடிபி அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்டேட்ஸ். ஓகே, அடுத்தது வந்து இது முக்கியமான நியூஸ். என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இவங்க வந்து பேஸ் இயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடிபி இருக்கு இல்லையா, கால்குலேஷன் பண்ணுறது. அதுவும் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதுவும் ரெண்டும் சேர்த்து 2022 to 23 அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க பேஸ் இயர். ஓகே, இனி வரப்போகிற காலங்களில் இந்த பேஸ் இயர் வச்சு தான் வந்து ஜிடிபி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2011 இருந்துச்சு. இப்போ வந்து 2024 வந்து பேசியராக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணுவாங்க, ஓகேவா. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிஐஐடி வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, புரிஞ்சுதல. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். என்ன அப்படின்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகே, இதில் வந்து நீங்கள் ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ எல்லாமே பார்த்துங்க. அதை தாண்டி வந்து ஜிடிபி 2026க்கான ஜிடிபி ப்ரிடிக்ஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஓவரால். அதுக்கப்புறம் டோட்டல் இன்ஃப்ளேஷன் வந்து 3.1. அதுக்கப்புறம் 3 ஸ்கீம் வந்து நேத்தோட இதுலேயே வந்து பார்த்துருந்தோம். அதே தான், ரீகேஒய்சி அண்ட் அந்த இறந்து போனவங்களோட இது வந்து நாமினிஸ்க்கு வந்து எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறது அது. அதுக்கப்புறம் எஸ்ஐபி இருக்கு இல்லையா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது எப்போ லான்ச் பண்ணாங்க? ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் 2021. அப்போ வந்து அந்த இதில் வந்து எஸ்ஐபி வந்து மூலமாக நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், டிபில் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, அதுதான் இந்த நியூஸ், ஓகேங்களா. கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, அடுத்தது வந்து இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு 30 பேர் கொண்ட கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 30 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா, இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆர்பியில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் மொத்தம் வந்து ஒரு 8000 ரெகுலேஷன்ஸை வந்து ஒரு 3000 வந்து கம்மி பண்ண போகிறாங்க. எவ்வளவு? 3000 கம்மி பண்ண போகிறாங்க. 8000லேருந்து 3000 வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து கம்மி பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து 30 கோடி 30 கோடிங்கிற 30 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆரம்பிச்சிருக்கு, ஓகேங்களா. இது வந்து கூடிய சீக்கிரத்தில் குயிக்காக எஃபெக்டிவாக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆஸ் ஆஃப் ஆகஸ்ட் 1, 2025 படி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து 688.9 இருக்குது, ஓகேங்களா. போன மாதம் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம், 696ன்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 675 to 725க்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் 700க்கு மேலே போகிறதே வந்து ரேர் தான். ஆனால் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து ஆர்பிஐ வந்து கோ லெண்டிங் நார்ம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ என்பிஎஃப்சி இருக்காங்க, எல்பின்னு போட்டோன்னா என்பிஎஃப்சி இருக்காங்க, ஓகேவா? பேங்க் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி ஒரு லோன் அப்படிங்கிறது லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த லோனில் வந்து மினிமம் ஏதாவது ஒரு இது இருக்காங்க இல்லையா, ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுறவங்கள தவிர்த்துட்டு மற்றவங்க அடிஷ்னலாக இருக்கிறவங்க வந்து 10% கம்பல்சரி வச்சுருக்கணும். சப்போஸ் வந்து என்பிஎஃப்சி வந்து 10% இந்த லோனில் வந்து 10% 100 கோடி தர்றாங்க அப்படின்னா இவங்க வந்து 10 கோடி அப்படிங்கிறது கம்பல்சரி தரணும். இவங்க வந்து 90 கோடி அப்படிங்கிறது தரணும் பேங்க். ஓகேவா? ஸோ இப்போது பேங்க் வந்து ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுதா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 100 கோடி வந்து கோல் லெண்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த என்பிஎஃப்சிக்கு வந்து ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படி வந்து இந்த பேங்க் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண தவறினால் ஸோ இந்த லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல் லெண்டிங்கில் எடுத்துக்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அப்போது இந்த 100 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை எம்எஸ்எம்இக்கோ தர்றாங்க அப்படின்னா இது ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கேட்டகரியில் வருமா? ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கேட்டகரி வரும். அப்போது இந்த பேங்க்குக்கு வந்து இந்த 100 கோடியுமே வந்து ப்ரையாரிட்டி செக்டாரில் வருமா அப்படின்னா வராது. இதில் 90 கோடி மட்டும்தான் ப்ரையாரிட்டி செக்டார். பேங்க் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுதோ அவ்வளோ மட்டும்தான். டோட்டல் லோனில் வந்து வராது. பேங்க்கோட ஷேர் எவ்வளோ அந்த லோனில் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ப்ரையாரிட்டி செக்டார் அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா? அது எவ்வளவோ அதுதான் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எந்தெந்த பேங்க்குக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்கும். ஓகே, எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்கும் எக்ஸ்க்ளூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, ரீஜனல் ரூரல் பேங்க்கு, அப்புறம் லோக்கல் ஏரியா பேங்க்கு. ஓகேங்களா? அதை தாண்டி மற்ற எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆகட்டும், என்பிஎஃப்சி ஆகட்டும், ஹவுசிங் ஃபினான்ஸ், என்பிஎஃப்சிக்குள்ளே இருக்கிற ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களாம் என்பிஎஃப்சி தான். ஓகே, அவங்களுக்கும் இது அப்ளிகபிள் தான். எக்ஸப்ட் இவங்க 3 பேருக்கு தவிர ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஏரியா பேங்க். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்தது வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, இது வந்து எப்போ இருந்து எஃபெக்டிவ் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து கோல் லெண்டிங் அக்ரிமெண்ட் வந்து கோல் லெண்டிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அதனால் வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இது அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெமிடென்சஸ் இது பண்ணுறதுக்காக வந்து என்ன சொல்கிறது, ரெமிட் ஃபஸ்ட்டு டு இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை இருக்கு இல்லையா, அதனால் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட். ஓகே, என்ஆர்ஐஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் மணி டு இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஓகே, இந்த சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கப்பூர் அண்டு ஹாங்காங்கில் இருக்கிற என்ஆர்ஐஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே நீங்கள் பணத்தை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஎஃப்சி மூலமாக சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் தருவோம். அதுக்காக ஒரு இதுதான். ஓகே, ஸோ இதுக்காக இவங்க யார் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிங்எக்ஸ் அப்படின்னா சிங்கப்பூரோட எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஐடிஎஃப்சியும் சிங்கப்பூரும் சேர்ந்து 1 2. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது அமேசான் இருக்காங்க இல்லையா, நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அவங்க கூட சேர்ந்து அமேசான் இந்தியா. ஓகே, இவங்க வந்து இ-காமர்ஸ் கம்பெனி. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமேசான் உள்நாட்டில் மட்டும் சேல் பண்ணல, இப்போது இந்தியாவோட ப்ராடக்டை நாங்கள் வெளிநாடுகளுக்கும் சேல் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். எது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைவினை பொருட்கள், அப்புறம் வந்து டெக்ஸ்டைலில் வரக்கூடிய அவுட்புட்ஸு, இதெல்லாமே வந்து எம்எஸ்எம்இலேருந்து வரக்கூடிய விஷயங்கள். கைவினை பொருட்கள்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஸோ அதுதான். ஓகே, ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து வெளிநாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இதன் மூலம் வந்து நம்மளுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்னென்ன ஹேண்டிகிராஃப்ட்டு, ஹோம் டெக்ஸ்டைல்ஸு, அப்பேரலு, அதுக்கப்புறம் டாய்ஸ். ஓகே, இது தேவையில்லை. ஓகே, இது ஜஸ்ட்டு பார்த்துங்க போதும். எக்ஸாம் கடைசியில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்ச்சூன் 500 மோஸ்ட் பவர்ஃபுல் பிஸ்னஸ் லிஸ்ட். ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கே ஒரு நிமிஷங்க, இதில் வந்து நம்மளுடைய லிஸ்ட்டை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, என்விடியா இதனுடைய ஹெட்டு தான் வந்து டாப் பிளேஸில் இருக்கார், ஜென்சன் ஹாங். ஓகே, இவர் வந்து பீக்கில் இருக்கார். செகண்ட் சத்யா நடல்லா. ஓகே, மைக்ரோசாஃப்ட்டு, மார்க் ஜக்கர்பர்க் மெட்டா, எலான் மஸ்கே 4வது தூக்கி போட்டாங்க.
இது இருந்த வரிசையில் வந்து 56 வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி, ஒரு 40 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 96 வந்து கௌதம் அதானி. ஓகே ஓகே அவ்வளோதான். என்னடா அது, ஒரே நிமிஷம் எழுதுதா? ஓகே ஓகே. எது பார்த்தோம்? இது பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனிங் செக்டாரில் கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின். ஓகே இது பார்த்துங்க. ஸோ நம்ம கனரக மிஷின் எல்லாமே வந்து நம்ம பிஇஎம்எல், பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், அவங்க தான் வந்து தயாரிப்பாங்க. ஸோ இதில் பெருசாக கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ இது வந்து ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இது வராது. ஸோ அடுத்தது வந்து எம்எஸ் சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய க்ரீன் ரெவல்யூஷனினுடைய தந்தை. ஸோ அவருடைய புக்கு வந்து ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா பிரியம்பாடா ஜெயக்குமார். ஓகே 100வது நினைவு பிறந்த தினத்தையொட்டி த மேன் ஹூ ஃபெட் இண்டியா, த மனிதன் இந்தியாவிற்கு உணவளித்தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு தமிழ் அர்த்தம். ஸோ நான் தமிழ் அர்த்தம் தப்பாக சொல்கிறேன், பட் ஆனால் மீனிங் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆத்தர், செகண்ட் புக்கோட நேம் என்ன அப்படிங்கிற பார்த்து வச்சுங்க. தேர்டு வந்து எம்எஸ் சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பற்றி நீங்கள் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவரோட பத்மஸ்ரீ எப்போ வாங்கினார் அப்படின்னு தெரிஞ்சுங்க. 1967. ஆமாம். செகண்ட் என்ன, பத்மபூஷன் வந்து 1972. விபூஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1989. பாரத ரத்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2024 போஸ்ட் மஸ்திலிக்கு தந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே அவ்வளோதான், போதும். அடுத்தது ஹேண்ட்லூம் டே. ஹேண்ட்லூமுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக 11வது ஹேண்ட்லூம் டே. இப்போ 24 அவார்ட் இது பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ரீசெண்டாக நம்மளுடைய பிரசிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் 24 அவார்டு, ஹேண்ட்லூம் அவார்டு அப்படின்னு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ வந்து கேரளா கோஸ்டல் ரீஜன் அப்படிங்கிறதுனால வெயில் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஸோ அதை டேக்கிள் பண்ணும் விதமாக ஹீட் ரெசிலியன்ட் முதாதி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹீட் ரெசிலியன்ட் முதாதி, எப்படி ஹீட் வேவை டேக்கிள் பண்ணுறதுக்காக கேரளா கவர்மெண்ட். ஓகே ஸோ அவ்வளோதான், டாடா பை பாய்.